குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். என்னுடைய பிள்ளைகள், இந்த உலக மக்கள், என்னுடைய ரேக்கி குழந்தைகள், இதை பார்த்துட்டு இருக்க செல்ல செல்ல குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று பிரமாதமா வாழணும், பணத்தோடையும் செழிப்போட வாழணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் அம்மா பேச போறது என்னன்னா, பணமும் செழிப்பும் நிரந்தரமா இருக்க சில டிப்ஸ். அது என்ன நிரந்தரம் அப்படின்னா, இன்னைக்கு பணம் இருக்கும், மறுநாள் பாத்தீங்கன்னா அச்சோ பணம் கஷ்டமா இருக்குது. அதாவது ஒரு அந்த காலத்து என்ன ஸ்டெப், 1ஆம் தேதி பணம் வந்து அவனுக்கு எத்தனாம் தேதிக்குள்ள வந்து டொங்க டங்கன்னு கடைசிக்குள்ள அவன் கஷ்டப்பட்டுருவான் அப்படின்னு பாடியிருப்பாரு. அது மாதிரி சம்பளம் வந்தா கொண்டாட்டம், அப்புறம் கொஞ்சம் 10ஆம் நாள்லயே அப்புறம் திண்டாட்டம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே செழிப்பா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்றோம், அதை கேட்கணும். ஓகே, முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க அப்படி நான் நினைக்கிறது இல்லை யாரையுமே. நீங்க கஷ்டம் நினைச்சீங்கன்னா கஷ்டம், நீங்க நல்லா இருக்க நினைச்சீங்கன்னா நினைவுகள். அது முதல்ல நான் கஷ்டமாக இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? சரி, அப்படிப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்னமா பண்றது, கையில ஒத்த காசு இல்ல, 10 ரூபா இல்ல, நீங்க பாட்டு சொல்றீங்க அப்படின்னு யூடியூப் பார்த்துட்டே இருக்கப்ப 10 ரூபா சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஓகே, அப்ப கஷ்டம்னு நீங்க நினைத்தால் என்ன பண்ணும், மேற்கு திசையை நோக்கி உறங்கணுங்கிறாங்க. அதாவது கிழக்குல தலை வைக்கணும்னு அர்த்தம். அப்பதான் மேற்கு திசையை பார்க்க முடியும். அவங்க மட்டும் கிழக்குல தலை வச்சு படுத்து பாருங்க கொஞ்ச நாள். நம்பர் 1, பணத்தை நீங்க எப்பவுமே பணம்னாலே உருண்டோடுறது தான். ஒரு ஆட்டு வந்து ஒரு ஆட்டு பணம் ஒரு ஆட்டு தங்கிடுச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்லை. அது பணம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறப்பதான் அதுக்கு வந்து மரியாதையே இருக்குது இல்லையா? அப்ப பணத்தை அதிகமா நம்ம வந்து கையாளுறோம். இப்போ நீங்க போயிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 10,000 கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன, எப்பவுமே பணத்தை குட்கல் வாங்கல் பிசினஸ்ல இருக்கிறவங்க சின்னதா ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சாவது ரெட் கலர் கிளாத்து, அதை என்ன பண்ணணும், மடிச்சு பர்ஸ்குள்ள வச்சுக்கணும். அப்படி இல்லை வந்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கணும். இல்ல ரெட் கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? இல்ல ரொம்ப பணம் டிரான்சாக்ஷனா ரெட் கலர்ல கோடு வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். ரெட் கலர் சாரீஸ் கொடுத்திக்கணும். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் வந்து ரெட் கலர் சாரீஸ், பிளாக் எனக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். பிங்க், ரெட்டு இதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, இன்னும் ஒண்ணு இருக்குது. பணம் அதிகமா போய் எப்படி நீங்க பணத்தை யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த காந்தி வந்து நம்ம சைடா இருக்க மாதிரி கொடுங்க வாங்க. அப்புறம் பணத்தை கொடுக்குறப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு கொடுப்பீங்க, அது கொடுப்பாங்க. அது இப்படித்தான் கொடுக்கணும். உங்களுடைய 5 விரலும் பெருவிரலும் சேர்ந்துதான் இப்படி கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு யாரு இருக்கா, இவர் வந்து வேலை செய்வார், அவர் தான் கடவுள், பிரம்மா குரு. அவர் வேலை செய்யணும்னா உங்களுக்கு பிரம்ம வேலை செய்யணும், இப்படித்தான் கொடுக்கணும். நீங்க நோட்டை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இருந்தாங்க அப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கத்தரிச்சு பணத்தை கொடுக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கொடுக்கறப்ப கவனிக்க வேண்டியது. சரிதானா? அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா எங்கேயாவது குழாயில டொக் 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 அப்படின்னு தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கும், டொக்கு டொக்குன்னு வீணா போயிட்டே இருக்கும். இது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அந்த பைப்பை மாத்துறதுக்கு பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 ரூபா ஆகும். ஆனா
இந்த ஓட்டை அது விழுகிற தண்ணி இருக்கே அது எக்கச்சக்கமா உங்களுக்கு ராசை ஏற்படுத்திட்டே இருக்கும். அதனால பைப்பு எங்க அந்த பைப்புகள் இருந்தாலும் சரி உடனே அதை சரி பண்ணுங்க. குழாய்களை அந்த குழாய்கள் வந்து தண்ணி சொட்டு சொட்டாக விடக்கூடாது. பி கேர்ஃபுல். பர்டிகுலர்லி கார்டன்ல வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதை பி கேர்ஃபுல். ஆச்சா? அடுத்தது வீட்டில் நிறைய சின்ன காசு இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கெல்லாம் எங்க அப்பா வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்தோடனே அவ்வளோ சில்லற காசை கொண்டு வருவார், மாத்தி கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, நாங்க 3 பிள்ளைங்க. அப்ப ஆரம்பத்துல அப்படியே ஆரம்பத்துல நானு, என் பிரதரு, அட்டுக்குட்டி அடுத்த தங்கச்சி, இந்த 3 தங்கச்சி, இந்த 2 பேரு நாங்க 2 பேரும் உட்காந்துருப்போம், அண்ணன் உட்காந்துருப்பான். எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு, மடியில வச்சுக்குவாரு காசை எடுத்து, கை நிறைய எடுத்து அப்படி அப்படி எல்லாரும் 3 பேரும் கொடுப்பாரு. அது எவ்வளவு காசு, 1 தரம் கொடுக்கலாம், 2 தரம் கொடுக்கலாம், 3 தரம் கொடுக்கலாம், எவ்வளவு சில்லறை கொண்டு வந்து அதை கொடுப்பாரு. இது நாங்க போய் எண்ணுவோம். அந்த காலத்துல வந்து இந்த 10 பைசா 20 பைசா இது நிறைய இருந்துச்சு இல்லையா, காலனா அரைனா அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தானே பைசா வந்துச்சு. காலனா அரைனா அதெல்லாம் ஒரு ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் பார்க்க நான் சேர்த்து இன்னும் கூட வச்சிருக்கேன். அந்த காசுகளை வந்து என்ன பண்ணா கொடுப்பாரு. இதை போய் நாங்க எல்லாருக்கும் வந்து யாருக்கு எவ்வளவு கிடைச்சிருந்ததுன்னு என்றதுல இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும், உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவுன்னு நாங்க இருப்போம். அந்த மாதிரி அவர் கொடுப்பாரு. அது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா பிள்ளைகளுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது ஒண்ணு தெரியக்கூடாது. எங்க அப்பா சொல்றாரு, என்னைக்குமே பிள்ளைகளை வறுமைங்கிற ஒண்ணு வந்து நினைச்சே பார்க்க கூடாது. என்னுடைய காலகட்டத்தில் செலவழிக்கிறத அவர் ஒரு நாளும் எவ்வளவுமா செலவழிங்கன்னு தான் சொல்வாரு ஒழிய, இன்னைக்கு நான் அப்படித்தான் என் பண்ண வளர்த்தேன், என்னையும் அப்படித்தான் எங்க அப்பா வளர்த்தாரு. என்னமா நல்லா செலவழி. அதை விட இன்னொன்னு, நீங்க எல்லாம் சிரிக்க கூடாது. நீ எத்தனை வருஷம் அது மாதிரி ஃபெயில் ஆகிருக்கும் பாரு. உங்களால நம்ப முடியல கண்ணுங்களா? அதை வந்து கவலைப்பட மாட்டேன். என்னமா ஆச்சு அப்படின்பாரு. இது போனாங்க, அப்பா அவுட் அப்படின்னு போனாங்க. நாங்கள் அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். என்னமா ஆச்சு அப்படின்னா, 4th year ஃபெயில் ஆயிட்டப்பா. வெரி குட், அதை பத்தி கிளம்பல, அடுத்த பார் அப்படின்றாரு. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு தைரியமா வளர்த்துருப்பாருன்ட்டு. உடனே நீ என்ன படிச்சா ஆச்சா போச்சா, உங்களுக்கு காசு வைக்கிறது வேஸ்ட் அப்படிலாம் பேசவே மாட்டாரு. அதே மாதிரி எங்க அண்ணன் வருவாரு. படிப்புல பாத்தீங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாரு. பெரிய விஷயம் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது என் தகப்பனார். எதையுமே சாதிக்கணும், அது என்ன பெரிய விஷயம், போனா போது அடுத்த பார்ப்போம் அப்படின்ட்டு. புரிச்சிச்சா? அதே போல நீங்க பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் வரணும் இப்படித்தான் இருக்கணும்னா கட்டுப்படுத்தாருங்க, அவங்களுக்கே வந்துடும். நானே எக்ஸாம்பிள். புரிஞ்சிச்சா? அடுத்து இப்ப குழாயில தண்ணி வைக்கிறோம் சொல்லிட்டோம். இந்த சில்லறை காசெல்லாம் எங்க அப்பா கொடுத்தோடனே உண்டியல வச்சிருப்போம், அதை போட்டுருவோம். உண்டியல் நடந்து போச்சுன்னா அது யார் எத்தனை உண்டியல் சேர்க்க போறோம்ட்டு. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த நீங்க என்ன பண்ணும், இப்ப ஒரு மண் கலசம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காப்பர் பாட்டு, அது ஏதாவது ஒண்ணு எடுத்து இந்த கொஞ்சம் காசை போடணும். போட்டு அதில் இப்ப இருக்கு ஏலக்காய் அது இது உங்களுக்கு எவ்வளவு வேணுங்கிறத நம்ம இருக்கு பிரிஞ்சி அதில் எழுதி, பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சா? அப்புறம் நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட, நம்ம ஜாதிக்காய் சொன்னேன்ல, ஜாதிக்காய் இது எல்லாத்தையும் அதுல போட்டு அதை கொண்டு போய் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமலைன்னு சொல்ற இடத்துல, இந்த தென்மேற்குல என்ன சாமி ரூம்ல கிழக்க பார்த்து இருக்கிற மாதிரி அந்த பானை வச்சிடணும். வச்சு பாருங்களேன், எத்தனை வருஷமா அம்மா வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அதை எத்தனையோ வருஷமா வச்சிருக்கேன். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னால போட்டதெல்லாம் வச்சிருக்கேன். புரிஞ்சிச்சா? அதை வச்சு பாருங்க, சூப்பரா பைசா இருக்கும். என்னைக்கும் வந்து அது நிலைச்சு நிற்கும். அப்புறம் அடுத்தது பூஜை அறையில இப்போ ஒரு சாமி மாட்டிருக்கீங்க, எல்லாமே கிழக்கு பார்த்து இருந்தால் உங்களுக்கு லாபம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. சாமி வந்து இப்ப இந்த கர்நாடகா சைடுல எல்லாம் கிழக்கு இருந்து மேற்க பார்க்குற மாதிரி சாமி வச்சிருப்பாங்க. இந்த ஊர் பழக்கம் வழக்கு. ஆனா நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்றது, கிழக்க பார்த்து உங்க சாமிகளை மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம், பிரச்சனைகள் வராது. அது என்னுடைய அனுபவத்துல நான் பேசுறேன், பட்டறிவு. என்னன்னா கட்டாயமா எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்க சாமி வந்து கிழக்கு பார்த்து வைங்க, விளக்கு கிழக்கு பார்த்து எரியணும். அப்புறம் மற்ற விளக்கை பத்தி பேசிக்க அது வேற விஷயம். கிழக்கு பார்த்து எரியணும் மெயின் விளக்கு. சாமி எல்லாமே கிழக்க பார்த்து இருக்கணும். குருமார்கள் இருக்கிறாங்கன்னா சில குருமார்களை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வெளியில தட்சிணாமூர்த்தியை தவிர தெற்க பார்த்து யாரையுமே வைக்கக்கூடாது, தெற்க பார்த்தே வைக்கக்கூடாது. எல்லாம் வடக்க பார்த்தும் வைக்கலாம், ஆனா கிழக்க பார்க்கறது தான் பெருமை. அது ஒண்ணு. ரெண்டாவது கண்ணுங்களா, இப்ப ஒரு சாமி இருக்கு, நீங்க கிழக்கவே வச்சிருக்கீங்க. இந்த சாமிக்கு நேரம் மேற்க ஒரு சாமியை மாட்டீங்க, தப்பு. எந்த ஒரு சாமி படத்துக்கு நேரமும் இன்னொரு சாமி படத்தை மாட்டவே மாட்டாதீர்கள். புரிஞ்சிச்சா? அதே போல இறந்த பெரியவர்களுடைய போட்டோவை எந்த காரணம் கொண்டும் சுவாமி ரூம்ல வைக்காதீங்க.
அவங்களால தானுங்க நான் இவ்வளவு பெருசா வந்து, அவங்க தானுங்க எங்களை பெற்றாங்க. ஆமாங்க, அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா எனர்ஜி லெவல்ல அது வேற இது வேற, புரிஞ்சிச்சா? அருமையா கொண்டாடுங்க. எப்படி தெரியுமா? அதுக்குன்னு தனியா ஒரு பூஜை, தனியான ஒரு பெட்டி வைங்க, அதுக்குள்ள ஒரு அலமாரம் வைங்க, அதுல எல்லா போட்டோவும் வச்சு நீங்க தங்கத்திலேயே மாலை போட்டாலும் போட்டு கும்பிடுங்க. ஆனா ஒண்ணு கண்ணுங்களா, சாமி ரூம்ல சாமிகிட்ட வைக்க கூடாது கூடாது கூடாது. ஓகே, அது நான் கரெக்டா சொல்றேன், ஏன்னா அது அனுபவம் பேசுது, புரிஞ்சிச்சா? எத்தனை வீட்டுல பார்த்து எவ்வளவு பேர் நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் 29 வருஷத்துக்குள்ள உழந்துட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அடுத்து என்ன சொல்றேன், சாமியும் பார்த்து பார்த்து இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம் இல்ல. அப்புறம் வீட்டுல முன்னால முன்செடிகளை வளர்க்கக்கூடாது. நான் சப்பாத்தி கல்லி வச்சுக்கிறேன், நான் வந்து ஆலோவேரா வச்சுக்கிறேன், அந்த சோழியில முன்னால வைக்கக்கூடாது, வேண்டாம் சொல்லிட்டேன். இது அனுபவம். ஓகே, அடுத்தது ஒருத்தங்க பணம் கொடுக்குறீங்க, இல்ல பணம் வாங்குறீங்க, ஒரு வேர்டு சொன்னீங்கன்னா அது நிலைக்கும். என்னன்னா ஹரி அட்டோ, அது ஒரு வார்த்தை, புரிஞ்சுச்சா? என்ன வார்த்தை? ஹரி அட்டோ. அந்த ஹரி அட்டோவை சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, அது நல்லா இருக்கும். அப்ப ஹரி அட்டோ மனசுல வச்சுக்கோங்க. இன்னொன்னு, நீங்க ஒரு செலவு செய்யறீங்க. இப்போ ஒரு படத்தை காந்தி ரோட்டை நம்மளை நோக்கி வச்சுட்டு ஒரு படத்தை ஒருத்தவங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க. கொடுக்குறப்ப இதை போல பல மடங்கு எனக்கு வரட்டும், அந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். நிரந்தரம் பல மடங்கு வரட்டும், புரியுதா? பல மடங்கு எனக்கு வரட்டும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது திரும்ப வரும், பல மடங்காகி வரும், புரிஞ்சிச்சா? அடுத்தது, இது ஒரு வேடிக்கையான விஷயம். திங்கட்கிழமை காலையில எழுந்திரிச்சிட்டீங்கன்னா 6 to 7 பெண்களுக்கு வலது கை, ஆண்களுக்கு இடது கை. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆண்களுக்கு வந்து இடது கை, பெண்களுக்கு வலது கையில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய போட்டு அதை தேய்ச்சிக்கணும். அதுல ஒரு விஷயம் இருக்குதான், புரிஞ்சிச்சா? இடது கையிலயோ ஆண்களுக்கு வந்து இடது கை, பெண்களுக்கு வலது கை. ஏன்னா அம்மா மாத்தி சொல்றாங்களே, எப்பவுமே பெண்களுக்கு வந்து இடது கையில சொல்லுவாங்க. ஆமா, இது மாத்தி தான் செய்யணும், புரிஞ்சிச்சா? ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு அப்படி தேய்க்கணும், புரிஞ்சிச்சா? தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு மாசத்துல 9 1 நாணயத்தை யாரும் எதிர்பார்க்காம கொண்டு போய் தானம் பண்ணுங்க. ரொம்ப கேட்கிற சாமி, 9 ரூபாய் தான், புரிஞ்சிச்சா? அந்த 9 ரூபாய் 1 நாணயத்தை கொண்டு போய் என்ன பண்றீங்க, யாருக்காக கொடுத்துருங்க, இந்த வச்சுக்கோ அப்படி சொல்லி போட்டுருங்க, சரிதானா? ஆனா சில பிச்சைக்காரங்களா இருந்தா போட்டீங்கன்னா உங்களை வைவாங்க. 10 ரூபா கூட போட்டா 1 ரூபா மட்டும் போடுறான் பாரு, 1 ரூபா இதை 1 ரூபா காயில போடுறான் பாரு, என்ன மனுஷன்மா, கண்டுக்கவே கண்டுக்காது, போட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, அடுத்தது 5 முக ருத்ராட்சம். அது செல்வத்துக்கு உண்டானது. 5 முக ருத்ராட்சம் அதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்லாட்டா உங்க இதுல வச்சுக்கலாம், படப்பாட்டில வச்சுக்கலாம், எங்க வேணுமாலும் வச்சுக்கலாம். பட் யூஸ் இட், யூல் பி கெட்டிங் இட். அடுத்தது பிறந்த மாசம், நட்சத்திரம், அப்படி வர்ற நாள்ல விபூதி வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாலை தானம் பண்றது. இந்த 2 தானமும் சூப்பர் சூப்பர் சூப்பர், புரிஞ்சிச்சா? இது அதுக்கப்புறம் பணம் நிரந்தரம் நிரந்தரம், அப்படி மனசுல நினைக்க பழங்க. பணம் நிரந்தரம் நிரந்தரம் இல்லையா? அதை நினைச்சிட்டீங்களா? பாரு, ஹரியத்தோ நிரந்தரம் நிரந்தரம், ஹரியத்தோ சொல்றீங்க, சரிதானா? அப்ப அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் நிற்கும். இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஐஸ்வர்யம் நிக்கணும்னா ஹார்ட் சக்கரா நல்லா இருக்கணும். கொடுக்கணுங்கிற என்ன வரணும். நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், சம்பாதிங்க, அதுல எவ்வளவு செய்ய முடியும் மட்டும் யோசிங்க. என்ன வந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுங்க, கொடுக்க பழகுங்க, நல்லா இருக்கும். நீங்க செய்றீங்கம்மா, நீங்க அப்படித்தான் செய்றீங்களாமான்னா சத்திய பிரமாணம், அம்மா கொடுக்காம இருந்ததில்லை. நான் வாடுறதே கொடுக்கத்தான்னு நினைக்கிற ஒரு ஆள், புரிஞ்சுச்சாக்கணுங்களா? இன்னொன்னு, நிறைய பேர் தீட்சை வாங்கிட்டு நாங்களாம் இப்ப ரொம்ப பண கஷ்டம் இல்லாம இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல வாழ்வாங்கன்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஏன்னா தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும். அதுல எழுதி கையெழுத்து போட்டு அம்மா கொடுத்துருவேன். அந்த தீட்சைக்கு அப்புறம் நிச்சயமா மாற்றங்கள் இருந்தே ஆகணும் ஆகணும் ஆகணும், அதுல டவுட் கிடையாது, நோ டவுட். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த தீட்சையை ஏன் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கோங்க. ரெக்கி தீட்சை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த 3 நம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 1122 77. இது நிரந்தரமான பாட்டு பணம் இருக்குது, பாக்கெட்டை போட்டு வச்சுக்க வேண்டியதுதான், புரிஞ்சுதா? 777. அடுத்தது 808520741. இந்த நம்பர் இது எல்லாமே ஜெயில இருக்கும். எப்பவும் பாக்கெட்லயோ என்னோட ஹேண்ட்பேக்லயோ இந்த பைரைட் இருக்கும். ஆனா இந்த பைரைட்ல ஒண்ணு வந்து நான் சொல்லி இந்த ஷேப் வேணும் கேட்டு சாக்லேட் மாதிரி இருக்கும்.
அதனால நான் சொல்லிடுறது, ஜாக்கிரதை, இதை வேற யாருமே டச் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தைகளுக்கு தெரியாது, பார்த்தா சாக்லேட் மாதிரி இருக்கு, நமக்கு சமைக்கிறது சாக்லேட் மாதிரி இருக்குன்னு தோணும். அதனால இதை வந்து ரொம்ப காசியஸா பத்திரமா நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஹேண்ட்பேக்ல ஒரு சின்ன ஒரு பேக்ல போட்டு உள்ள வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு சிவப்பு சின்ன பை, அது பேர் மோஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோஜஸ்ங்கிற பைக்குள்ள போட்டு உள்ள வச்சுக்கோங்க. யாரையும் ஒன்ஸ் நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க யாரும் இதை டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்டோனுடைய வைப்ரேஷன் நீங்க மட்டும்தான் அது பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பைலைட்ல நீங்க வச்சுக்கணும். அப்புறம் இந்த இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், சூப்பர் பிரமிட்ஸ். இந்த பிரமிடு பாத்தீங்கன்னா அப்படி உலகமே மேல இருக்குது, ஜேடுல கீழே ஓம் இருக்குது, அதுல சிகிள்ஸ் இருக்கு, கீழே வந்து ஜேடு இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே போல நம்மளுடைய பெரிய பெரிய காரியங்களுக்கு கார்னேலியம், உலகம் உள்ள இருப்பாங்க, என்ன அழகா இருக்குது, ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் வச்சுப்பேன். அடுத்தது வந்து கார்னட் விளக்கு. கார்னட்ல விளக்கு பார்த்தாங்க நான் பாக்குறேன் கணக்குலாம். கார்னட் விளக்கு, கார்னட் சோன் கிடைக்கிறதே கஷ்டகாலம். இப்ப என்ன அது விளக்குல கிடைச்சிருக்கு. இந்த கார்னட் விளக்கை ஏற்றி நிறைய பூஜைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்னு, ஏதாவது வந்து பணம் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் சொல்றப்ப மட்டும் பைலைட் மாலை இதை கழுத்துல போடணுங்கிற அவசியம் கிடையாது கிடையாது கிடையாது. ஏன்னா இதை உங்களால தாங்க முடியாது வெயிட்ட. ஜஸ்ட் யூ கேன் அப்படி நீங்க வந்து சும்மா அதை சொல்றதுக்கு மட்டும் இந்த மாலையை வச்சுட்டு சொல்லிட்டு எல்லாம் மடங்கு வாட்டுன்னு சொல்லி எழுதி வச்சிருங்க, போதும். புரிஞ்சா? இது இத்தனையும் செய்யணுமானா வேண்டாம், எது செய்ய முடிஞ்சதோ அதை மட்டும் செய்யுங்க. புரிஞ்சுதா? ஃபுல்லா வச்சுக்கணும். அம்மா 1 2 3 4 5 6 7 8 9 மூன்று செய்யணும்னா சான்ஸே இல்லை. புரிஞ்சுதா? குழம்பிடும், வேண்டாம். அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு நாளைக்கு பண்ணுங்க, இதை ஒரு நாளைக்கு பண்ணுங்க, அப்படி பண்ணிப்பாங்க. ஓகே சொல்லுங்களா? I love you all my lovely children. Good night, Bye.